ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. திருவாவடுதுறை ஆதீன ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீனம் நட்சத்திர குருமுனிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமா சன்னிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், தருமபுர ஆதீன தென்மண்டல கட்டளை விசாரணை ஸ்ரீமத் மீனாட்சி சுந்தர தம்பிரான் சுவாமிகள் பொன்னார் திருவடிகளை வணங்கியும், இந்த திருவாசக சிந்தனையை செவ்வனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அம்மையார் மீனாம்பாள் பாலசுப்பிரமணியம் அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்து, இதை கூகுள் வீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசிவம் நடராஜன் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, வந்திருக்கக்கூடிய செண்பகவல்லி அம்மையார், விஜயா அம்மையார், வனிதா அம்மையார், நடராஜன் ஐயா அவர்கள், ஜெயா அம்மையார், மல்லிகா அம்மையார், கஸ்தூரி அம்மையார் மற்றும் வந்திருக்கக்கூடிய அடியார் பெருமக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம். இன்றைய தினம் நாம் வணக்கம் வணக்கம் வணக்கம். இன்றைய தினம் நாம் மணிவாசக பெருமான் அருளி செய்த 3வது பாடல் திரு அண்ட பகுதியில் இருக்கின்றோம். தில்லையில் அருளி செய்தது சிவபெருமானினுடைய தூல சூக்குமத்தை வியந்ததுன்னு அப்படி கொடுத்துருப்பாங்க. அண்டப்பகுதிங்கிற ஒரு தொடக்கத்தை வச்சு ஆரம்பிக்கிறதுனால இதுக்கு அண்டப்பகுதின்னு அப்படியே பேர் கொடுத்துட்டாங்க. ஆத்திச்சூடி அப்படிங்கிறது மாதிரி. சிவபெருமானினுடைய பெருமை, அவருடைய நுண்மையிலும் நுண்மையான தன்மை, அதே நேரத்தில் அவருடைய எங்கும் நீக்கமர நிறைந்த அந்த வியாபகத்தன்மை, இதையெல்லாம் வியந்து வியந்து பாடியதுதான் இந்த திரு அண்ட பகுதி. அதனாலதான் இத சிவனது தூல சூக்குமத்தை வியந்தது அப்படின்னு இதுல சொல்லப்படுகிறது. அதில் நாம் சென்ற சிந்தனையில் 166வது வரி வரைக்கும் நாம் சிந்தித்து இருக்கின்றோம். அதனுடைய தொடர்ச்சி. முல்லைப்பண் மோகனராகம் ஆதிதாழ திஸ்ரனடை. தெரியேன் செத்தேன் அடியேற்கு அருளியது, தெரியேன் செத்தேன் அடியேற்கு அருளியது, அறியேன் பருகியும் மாறேன், அருளியது அறியேன் பருகியும் மாறேன், விழுங்கியோம் ஒல்லகில்தேன், விழுங்கியோம் ஒல்லகில்தேன், செழுதல் பார்க்கடல் திரை புரைவித்து, செழுதல் பார்க்கடல் திரை புரைவித்து, உவாக்கடல் நல்ல நீர் உள்ளகம் ததும்ப, உவாக்கடல் நல்ல நீர் உள்ளகம் ததும்ப, வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும், வாக்கிறந்து அமுதம் மயிர்கால் தோறும், தேக்கிட செய்தன கொடியே பூந்தளை, தேக்கிட செய்தன கொடியேன் பூந்தளை,
சென்ற சிந்தனையில் தான் எனைச் செய்தது தெரியேன் ஹா ஆ செத்தேன் என்பது வரைக்கும் பார்த்தோம். இன்றைக்கு அடியேற்கு அருளியது அறியேன். அந்த பெருமான் எனக்கு எப்படியெல்லாம் அருள் செய்தான் என்பதை நான் இன்னும் தெரியாமல் இருக்கின்றேன். அவர் அருளியதை நான் தெரிந்திருக்கின்றேன். ஆனால் எப்படியெல்லாம் தக்க காலத்தில் எனக்கு அந்த பெருமான் அருள் செய்தான் என்பதை நான் இன்னும் முழுமையாக தெரியாமல் நான் இருக்கின்றேன். அதான் அடியேற்கு அருளியது அறியேன். பருகியும் ஆறேன். அவனுடைய திருவருளை நான் பருகிக் கொண்டே இருக்கின்றேன். ஆனாலும் ஒரு நிறைவு என்பது அதில் வரவில்லை. பருகியும் ஆறேன் அப்படின்னா, அவன் அருளை பருகியும் நிறைவு பெறாமல் நான் இன்னும் அவனுடைய அருளை தேடிக்கொண்டே இருக்கின்றேன். விழுங்கியும் ஒல்லகில்லேன். அவனுடைய திருவருளை, அந்த பேரின்பத்தை நான் அப்படியே விழுங்கினேன். அதன் பிறகு மேலும் மேலும் அதை விழுங்க வேண்டும் என்று ஆசை வருகிறது. ஆனால் அதற்கு ஆற்றல் இல்லாதவனாக நான் இருக்கின்றேன். அந்த திருவருளை தாங்கக்கூடிய ஆற்றல் என்னிடத்தில் இல்லாதவனாக நான் இருக்கின்றேன் அப்படிங்கிறார். எதனால எப்படின்னா, இப்போ ஞானசம்பந்த பெருமான் திருவண்ணாமலை பதிகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்புந்தி முயையிலைதவன் அண்ணாமலையதனை கொம்புந்துவ குயிலாலுவ குளிர்காழியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவர் அடிபேணுதல் தவமே. வெம்புந்திய கதிரோன், வெப்பம் மிகுந்த கதிரோன் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா வெறுமனே இந்த மழைக்காலத்தில் உள்ள சூரியன் இல்லை, நல்ல அக்னி நட்சத்திரத்தில் உள்ள சூரியன், அதான் வெம்புந்திய கதிரோன். இப்போ உள்ள இந்த அக்னி நட்சத்திரத்தில் உள்ள சூரியன், அந்த கதிரோன்னா சூரியன். வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும். திருவண்ணாமலைக்கு இந்த சூரியன் போகுது. இந்த சூரியன் ஒரு சூரியன் தான். ஆனா சிவபெருமான் கோடி சூரிய பிரகாசம். அந்த கோடி சூரிய பிரகாசத்தினுடைய பிரகாசத்தை தன்னுடைய கண்ணால் பார்க்க முடியாமல் இந்த சூரியனானவன் அப்படியே திருவண்ணாமலையை விட்டு விலகிச் செல்லுதானாம். நாம கொஞ்ச நேரம் வெயில்ல சூரியனை பார்ப்போம் அப்படின்னுட்டு கண்ணை திறந்து பார்த்தோம்னா உடனே மூடிடுவோம். அந்த சூரியனை பார்க்கக்கூடிய அளவுக்கு நமக்கு வலிமை இல்லை. அதனால அதுபோல இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரத்து சூரியனும் திருவண்ணாமலைக்கு போகும்போது அப்படியே விலகி சென்றுமா. ஏன்னா அந்த சூரியனை, அண்ணாமலையார் என்கின்ற சூரியனை பார்க்க முடியவில்லை. அது கோடி சூரிய பிரகாசம். அதனாலதான் வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும், அப்படியே விலகி செல்லுமா. அதனுடைய ஒளி திருவண்ணாமலையை விட்டு விலகி செல்லுமா, பார்க்க முடியாம அப்படியே ஒதுங்கி சென்றுவாராம். அதனால திருவண்ணாமலையில எப்பொழுதும் ஒரு மழைச்சாரலும் ஒரு சூரிய வெப்பம் குறைவாகவும் அந்த திருவண்ணாமலையில் இருக்கும். வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அப்படின்னுட்டு அந்த சாரல் எப்பொழுதும் விரிந்திருக்கும். அதுபோல அந்த சிவபெருமான் தந்த அருளை நான் பருகியும் எனக்கு இன்னும் நிறைவு ஏற்படவில்லை. அந்த திருவருளை நான் விழுங்கினேன். அந்த விழுங்கி மேலும் மேலும் விழுங்குவதற்கு ஆற்றல் இல்லாதவனாகவே நான் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. விழுங்கியும் ஒல்லகில்லேன். விழுங்கியும் அப்படின்னு சொன்னதுனால அந்த திருவருளை விழுங்கி இருக்கிறார். அதற்கு பிறகும் திரும்பவும் அதை விழுங்குவதற்கு ஆற்றல் இல்லாதவனாக நான் இருக்கின்றேன். அந்த அளவுக்கு அந்த திருவருள் என்கின்ற இன்பம் வந்து தாக்குகிறது அப்படின்னுட்டு. அடுத்து இப்போ கடல்ல போறோம், கடல் தண்ணிய கொஞ்சம் போல எடுத்து தீர்த்தம்னுட்டு கொஞ்சம் போல எடுத்து குடிக்கிறோம். நாம என்ன சொல்லுதோம், எல்லாத்தையும் கடல் தண்ணியை குடிச்சேன்னு தான் சொல்றோம். கடல் தண்ணி முழுவதும் நம்ம குடிச்சோமா? இல்லை.
ஆனாலும் கடல் தண்ணி குடிச்சோம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அதுபோல அந்த திருவருளை விழுங்கினார். மீண்டும் மீண்டும் அந்த திருவருளானது அந்த பேரின்பத்தை தந்து கொண்டே இருக்கிறது. அதை விழுங்குவதற்கு ஆற்றல் இல்லாமல் நான் இருக்கின்றேன். செழுந்தன் பார்க்கடல் திரை குறைவித்து, செழுமையான குளிர்ச்சி பொருந்திய, தன் அப்படின்னா குளிர்ச்சி பொருந்திய அந்த பார்க்கடலில் உள்ள அலைகள், திரையின அலைகள், குறைவித்துன்னா போல அப்படின்னு ஒப்பாக செய்து என்ன அது. அப்போ புரை அப்படின்னா போலன்னு அர்த்தம். என்ன அந்த செழுமையான குளிர்ச்சி பொருந்திய அந்த பார்க்கடலினுடைய அலைகள் எப்படி அது அலையடித்து கொண்டே இருக்குமோ அதை போல உவாக்கடல் நல்லு நீர் உள்ளகம் ததும்ப. உவா அப்படின்னா பௌர்ணமின்னு அர்த்தம். உவானா பௌர்ணமின்னு அர்த்தம், முழு நிலவு நாள். அந்த முழு நிலவு நாளில் கடலில் இருக்கக்கூடிய அந்த நீரானது அப்படியே அங்கு இருக்கக்கூடிய நீரானது பெருகி அப்படியே அதிகமாகும், அலைகள்லாம் அதிகமாகும். அதான் சொல்லுவோம், பௌர்ணமி அமாவாசையில கடற்கரை பக்கத்துல போய் நிக்காத, பெரிய பெரிய அலையா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுபோல அந்த பௌர்ணமி காலத்தில் கடல் நல்லு நீர், கடல் வெளியே தள்ளக்கூடிய அந்த நீரானது, அப்போ அந்த அலைகள் அதிகமாகி அந்த நீரானது அப்படியே மேலோங்கி வந்து கொண்டே இருக்கும். அதை போல உள்ளகம் ததும்ப, என்னுடைய உள்ளத்தில் அந்த பார்க்கடலானது ததும்பி பொங்கி வழிகிறது. ஏன்னா இங்க கடல் தண்ணியும் சொல்ல முடியாது, கடல் தண்ணி உப்பு தண்ணி. அதனாலதான் முதல்ல பார்க்கடலை சொல்லியிருந்தார். என்ன அந்த பார்க்கடல் செழுமையான குளிர்ச்சி பொருந்திய அந்த பார்க்கடலினுடைய அலைகள் எப்படி அடித்து கொண்டே இருக்குமோ அது போன்று இந்த பார்க்கடல் அதுல அது நமக்கு இனிமையை தரும். அதை குடிச்சா நமக்கு பிறப்பு இல்லாமல் அமரர்களாக தேவர்களாக வாழ்வார்கள். என்ன அது அப்படி அந்த பார்க்கடலினுடைய அலைகள் எப்படி மேலோங்கி வருமோ அதுபோல அந்த பௌர்ணமி காலத்தில் இருக்கக்கூடிய கடலில் அதிகமான அந்த நீரானது எப்படி மேலோங்கி அலையடித்து கொண்டு வருமோ அதுபோல அந்த பார்க்கடலில் உள்ள அந்த பாலானது மேலோங்கி வந்து, அந்த பேரின்பமானது மேலோங்கி வந்து என்னுடைய உள்ளத்தில் ததும்பி பொங்கி வழிகின்றது. இந்த பேரின்பத்தை, இதுல பூரா அந்த இறைவன் தந்த திருவருளையும் பேரின்பத்தையும் தான் சொல்லுவதற்கு வார்த்தைகள் இல்லாம சொல்லிக்கிட்டே வராங்க. அவங்க எப்படியாவது புரிய வச்சிடணும் இந்த மக்களுக்கு அந்த பேரின்பத்தை. நம்ம வார்த்தை ஜாலம் தானே பண்ண முடியும். அதனால பலவிதமான வார்த்தைகளை கொண்டு அந்த பேரின்பம் இப்படிப்பட்டதுன்னு நமக்கு சொல்ல வர்றாங்க. சரி, அந்த பேரின்பத்தை நான் சொல்லணும் உங்களுக்கு அப்படின்னு வார்த்தைகளை வச்சு சொல்லணும்னு நினைக்கிறேன். அது வார்த்தைகளுக்குள்ள எல்லாம் அடபட மாட்டேன். அந்த பேரின்பத்தை ஒவ்வொருவரும் அனுபவித்தால்தான் அது தெரியும். அவரவர்களுடைய அனுபவத்திற்கு அது வரும்போதுதான் அந்த பேரின்பமானது, சிவபெருமான் தந்த அந்த பேரின்பமானது எப்படிப்பட்டது என்று நமக்கு புரியும். அது வரைக்கும் ஏதோ வார்த்தைகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம். அதான் வாக்கு இறந்து. என்னால அந்த பேரின்பம் எப்படி இருக்கும்னுட்டு என்னுடைய வாக்குனால சொல்ல முடியல. அது அப்படிப்பட்ட அது ஒரு பேரின்பமாக அது இருக்கிறது. அதை வார்த்தைகளால் நான் சொல்ல தெரியவில்லை அப்படின்னுட்டு. தேன் இருக்கு, தேன் இனிமையாக இருக்கும் அப்படின்னுட்டு சொல்லிக்கிட்டே இருந்தா மட்டும் போதாது. அந்த தேனை நாம ஒரு தடவை குடிச்சிட்டோம்னா தேன் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு அனுபவம் வந்துடும். அது போல அது வரைக்கும் தேன் இப்படி அப்படி இப்படின்னு சொன்னா யாருக்கும் புரியும், அதனுடைய அந்த உண்மைத்தன்மை எப்படிங்கிறது தெரியாது. அதுபோல அந்த இறைவன் தரக்கூடிய பேரின்பத்தை அவரவர்கள் தான் அனுபவத்தில் கொண்டு வர வேண்டும். அதனால அதை எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியாமல் என்னுடைய வாக்கானது அங்கே இல்லாமல் போய்விடுகிறது. என்னுடைய வாக்கினால் அதை எப்படி சொல்லுவது
என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறார். அதான் வாக்கு இருந்து. அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். அந்த பேரின்பமாகிய அமுதத்தை, ஏன்னா பார்க்கடல்ல இருந்து தான் அமுதம் கிடைக்கின்றது. அந்த அமுதத்தை உண்டவர்கள் தேவர்கள். அது அவர்களுக்கு இறப்பு இல்லாமல் போய்விடுகிறது. அப்படி அந்த அமுதமானது மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். அந்த பேரின்பத்தை, அந்த திருவருளை என்னுடைய ஒவ்வொரு முடி, உடம்பில் உள்ள அந்த முடியில் உள்ள துளைகள் தோறும் அவன் தேக்கி வைத்தான், தேக்கிடச் செய்தனன். அப்படின்னா என் உடம்பு முழுவதும் அந்த இம்மி இடம் கூட விடாம, அதுதான் இதுக்கு பொருள். மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன்னு அர்த்தம். இம்மி இடம் கூட விடாமல் என்னுடைய உடல் முழுவதும் அந்த பேரின்பத்தை தேங்கி இருக்குமாறு அவன் செய்தான். என்னை பேரின்ப உருவமாக அவன் ஆக்கினான் அப்படின்ட்டு இதுல மணிவாசக பெருமான் அந்த பேரின்பத்தை பற்றி சொல்லிக்கொண்டே வருகின்றார்கள். இத நாம இன்னும் கொஞ்சம் விரிவாக நாம் சிந்திக்கலாம். அடியேற்கு அருளியது அறியேன் அப்படின்னுட்டு, எனக்கு அந்த பெருமான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் தன்னுடைய திருவருளை தந்து கொண்டே இருந்தான். அதை நான் அறிந்தேன். ஆனாலும் அவனுடைய திருவருளை முழுமையாக என்னால் அறிய இயலவில்லை அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஆரழல் உருவம் ஆகி அண்டம் ஏழ் கடந்த எந்தை பேரொளி உருவினானை பிரமனும் மாலும் காணா சீரவை பரவி ஏத்தை சென்றடி வணங்குவார்க்கு பேரருள் அருளி செய்வார் பேணும் ஆப்பாடியாரே. அந்த பெருமானினுடைய பெருமைகளை சீரை பரவி கொண்டு வணங்கக்கூடியவர்களுக்கு அவன் பேரருளை கொடுப்பான். அதான் அந்த அடியேற்கு அருளியது அறியேன், அந்த பேரருளை நான் அறியாமல் இருக்கின்றேன் அப்படின்ட்டு. இதுலயும் வணங்குவார்க்கு பேரருள் அருளி செய்வார் அப்படின்ட்டு இதுல திருநாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, செம்மலர் கமல தோணும் திருமுடி காண மாட்டான் அம்மலர் பாதம் காண்பான் ஆழியான் அகழ்ந்தும் காணான் நின்மலன் என்றங்கு ஏத்தும் நினைப்பினை அருளி நாளும் நம்மலம் அறுப்பரு போலும் நனிபள்ளி அடிகளாரே. நின்மலன் என்று அங்கு ஏத்தும் நினைப்பினை அருளி, அவனை வழிபடக்கூடிய நினைப்பை தினந்தோறும் அவன் அருளிக்கொண்டே இருக்கின்றான். அப்படி அருளியதை நான் அறியாமல் இருந்தேன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமானும் கூறுகின்றார்கள். இத சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல பார்க்கும்போது, சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய தடுத்தாட்கொண்ட புராணம் அதுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, திருமிகு மறையோர் நின்ற செழுமறை முனியை நோக்கி அருமுனி நீ முன் காட்டும் ஆவணம் அதனில் எங்கள் பெருமை சேர்பதியேயாக பேசியது உமக்கு
இவ்வூரில் வருமுறை மனையும் நீடு வாழ்க்கையும் காட்டுகின்றார். சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கும் சிவபெருமானுக்கும் திருவெண்ணைநல்லூர்ல எல்லா வழக்கும் முடிஞ்சு போச்சு. நீ எனக்கு அடிமை அப்படின்னுட்டு எல்லாம் தீர்ப்பு ஆயாச்சு. அப்போ அந்த மறையோர்கள், அந்த நடுவர்கள் எல்லோரும் அந்த முனிவராக வந்த சிவபெருமானை நோக்கி, நீ காட்டிய ஆவணத்துல உன்னுடைய ஊர் இந்த திருவெண்ணைநல்லூர்னு நீ காமிச்சிருக்கிற, இந்த ஊர்ல நீ எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறன்னு எங்களுக்கு தெரியலையே. நீ தங்கி இருக்கக்கூடிய அந்த வீடு, அங்கு வாழக்கூடிய வாழ்க்கை, இதை எங்களுக்கு காட்டு. நாங்க உன்னைய பத்தி தெரியாமல இருக்கிறோம். திருவெண்ணைநல்லூர்ல நீ இப்படி வாழக்கூடிய வீடு எதுன்னுட்டு எங்க கண்ணுக்கு தெரியாது. ஏன்னா அந்த காலத்துல நடுவர்கள்லாம் அந்த ஊரை பற்றிய அத்தனை மக்களினுடைய விவரங்கள், அவர்களுடைய வாழ்க்கை முறைகள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. அப்போ உனக்கு இந்த ஊர்ல ஒரு வீடு இருக்குன்னு சொல்லுத, நான் இந்த ஊர்ல தான் வாழுதேன், திருவெண்ணைநல்லூர்ல தான் வாழுதேன் அப்படின்னு சொல்லுத, எங்க காட்டு அப்படின்னுட்டு அவர்கள் எல்லோரும் அந்த சிவபெருமானினுடைய திருவுருளை புரியாமல் இருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா, பொறுவரும் வழக்கால் வென்ற புண்ணிய முனிவர் என்னை ஒருவரும் அறியீராகில் போதும் என்று உரைத்து சூழ்ந்த பெருமறை அவர் குழாமும் நம்பியும் பின்பு செல்ல திருவருள் துறையே புக்கார் கண்டிலர் திகைத்து நின்றார். அந்த மிகப்பெரிய வழக்கினால் வென்ற அந்த சிவபெருமான் என்னை ஒருத்தருமே அறியலையா அப்படின்னுட்டு, அதான் அடியேற்கு அருளியது அறியேன். ஏன்னா இந்த ஊர்ல உள்ளவங்க ஒருத்தருக்குமே என்னை தெரியாதா, அதான் ஒருவரும் அறியீராகில் போதும். சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த ஊர்ல உள்ளவங்க ஒருத்தருக்குமே என்னை தெரியாதா அப்படின்னுட்டு, ஏன்னா அவன் காமிச்சாதான் நாம காண முடியும் அவனை அப்படின்னு சொல்லி கொண்டு அந்த அந்தனர் கூட்டம் எல்லாரும், அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் எல்லாரும் போறாங்க நேரியா திருவருள் துறை. அதாவது அந்த திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்கு பேரு திருவருள் துறை. அந்த கோயிலுக்குள்ள சுவாமி உள்ள புகுந்து மூலஸ்தானத்துக்கு போறாரு. யாரும் பார்க்க முடியல சுவாமி அதுக்கப்புறம். அப்போ அது வரைக்கும் அவர் அருள் செஞ்சிருக்காரு. ஒரு முனிவராக அவ்வளவு பேருக்கும் தன்னை காட்டி வழக்கு பேசி வென்றிருக்காரு. அதுவும் அவர்களுக்கு அருள் தானே. அப்ப அதுவரைக்கும் அருளிய அந்த அருளை அவர்கள் எல்லோருமே அறியாமல் இருந்திருக்கின்றார்கள். அதுதான் மணிவாச பெருமானும், நீயும் அப்பப்போ எனக்கு அருள் செய்த, ஆனா உன்னுடைய திருவுருளை நான் முழுவதுமாக அறியாமல் இருந்தேன் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. இதுல சுவாமி கேட்கும்போது, இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்குமா என்ன தெரியாம போச்சு அப்படிங்கிற மாதிரி சுவாமி கேட்கிறார். ஒருவரும் அறியீராகில் போதும் அப்படின்னுட்டு சொல்லி அந்த திருவெண்ணைநல்லூர் கோயிலுக்கு போய் தன்னை காட்டி மறைந்து விடுகின்றார். அதான் அடியேற்கு அருளியது அறியேன் அப்படின்ட்டு. மேலும் அதே சுந்தரமூர்த்தி சுவாமிகள் புராணத்துல பாத்தீங்கன்னா, அந்நிலை ஆரூரன் உணர்ந்து அருமறையோய் உன்னடியன் சென்னியில் வைத்தனை என்ன திசையறியா வகை செய்தது என்னுடைய மூப்புக்கான் என்று அருள அதற்கு இசைந்து தன்முடி அப்பால் வைத்தே துயிலமர்ந்தான் தமிழ்நாதன். அந்த சித்த வடமடத்துல சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஓய்வெடுக்கிறாங்க. அந்த நேரத்துல சுவாமி அவர் ஓய்வெடுக்கக்கூடிய இடத்துல அவருடைய தலைக்கு பக்கத்துல தன்னுடைய காலை வச்சு அவருடைய தலையில ஒரு இடி இடிக்கிறார். உடனே இவரு தூக்கம் கலைஞ்சு எந்திரிச்சிருந்தாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். என்ன உன் தலையை உன் காலை என் தலைமையில வச்சியே அப்படின்ட்டு, உன்னடி என் சென்னியில் வைத்தனை அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கிறார். எனக்கு ரொம்ப வயசாயிட்டு, அதனால இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே திரும்பவும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள்
தூங்குறாங்க. அங்கும் அவன் திருமுடி மேல் மீட்டும் அவர் தாழ் நீட்ட செங்கையல் பாய் தடம்புடை சூழ் திருநாவலூராழி இங்கு எனை பலகாலும் மிதித்தனை நீ யார் என்ன கங்கை சடை கறந்த பிரான் அறிந்திலையோ எனக் கறந்தான். மீண்டும் சிவபெருமான் தன்னுடைய காலை சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தலையில வைக்கிறார், ஒரு இடி இடிக்கிறார். உடனே திரும்பவும் பார்த்து, என்ன திரும்பவும் என் தலை மேல இப்படி இடிக்கிறீங்க அப்படின்னுட்டு இப்படி ஒரு 2-3 தடவை செஞ்ச உடனே அதுக்கப்புறம் என்னைய இப்ப நிறைய தடவை நீ தலையில மிதிச்சிட்ட, நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கேட்கின்றார். என்னைய உனக்கு தெரியலையா, அறிந்திலையோ அப்படின்னு சொல்லி சுவாமி வந்து மறைஞ்சிருந்தார். உடனே அந்த திருவதிகை வீரட்டானத்துக்கு போய் தம்மானை அறியாத சாதியார் உளரே அப்படிங்கிற பதிகத்தை பாடுறாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள். எம்மாந்தன் அடிக்கொண்டு என் முடிமேல் வைத்திடும் என்னும் ஆசையால் வாழ்கின்ற அறிவிலா நாயேன் அப்படின்னுட்டு சொல்றாங்க. அதுபோல அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு சுவாமி அப்படி அருள் செய்கின்றார், அதை அறியாமல் இருக்கின்றார். சுவாமி மறைஞ்ச உடனே தான் வந்தது சிவபெருமான்னு தெரிகின்றது. அதுபோல மணிவாசக பெருமானுக்கும் பல காலகட்டங்களில் சுவாமி வந்து அருள் செய்கின்றார். அவருக்கு அருளியதை இன்னும் முழுமையாக அறியாமல் மணிவாசக பெருமான் இருக்கின்றேன் அப்படின்ட்டு தன்னுடைய அந்த திருவருளை முழுமையாக அறியாமல் நான் இருக்கேன், அறிந்திருக்கின்றார், முழுமையாக அறியாமல் நான் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதுல வந்து கூறுகின்றார். அதான் அடியேற்கு அருளியது அறியேன் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பருகியும் ஆறேன் அப்படிங்கிறாங்க. உன்னுடைய திருவருளை நான் பருகினேன், பருகியும் அப்படின்னு போட்டதுனால இறந்த காலம்தான். நான் திருவருளை பருகினேன், ஆனால் அதில் இன்னும் நிறைவு இல்லாமல் இருக்கின்றேன் அப்படிங்கிறாங்க. மீண்டும் மீண்டும் அந்த திருவருளை பருகிக்கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கின்றது அப்படிங்கிற இதுல வந்து சொல்றாங்க பருகியும் ஆறேன் அப்படின்ட்டு. இத திருஞான சம்பந்த பெருமான் 3ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா உருகிட உவகை தந்து உடலின் உள்ளால் பருகிடும் அமுதன பண்பினே பொருகடல் வண்டனும் பூவுடானும் பெருகிடும் அருள் என பிறங்கெறியாய் உயர்ந்தாயினி நீயனை ஒன்மலர் அடியினை கீழ் பயந்தாங்குரணல் கிடும் மதேர் புகழிமணே. உருகிட உவகை தந்து உடலின் உள்ளால், நான் உருகுமாறு எனக்கு மகிழ்ச்சியை தந்து என்னுடைய உடலுக்குள் பருகிடும் அமுது அன பண்பினனே, நான் பருகக்கூடிய அமுதம் போன்ற பண்பை உடையவனே அப்படின்னுட்டு நான் உன்னை பருகினேன் அப்படின்னுட்டு ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார். இந்த அமுது அன பண்பினனேங்கிறது பின்னால அமுதன் அப்படிங்கிற இதுக்கும் இதை வந்து நம்ம இந்த பாட்டை வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. பருகிடும் அமுது அன பண்பினனே, நான் இன்னொரு அடுத்த வரியில அமுதன்னு வருது. அதாவது அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் அப்படிங்கிற இடத்துக்கும் இந்த பாட்டு ஒரு பொருத்தமான பாட்டு. பருகிடும் அமுது அன பண்பினனே அப்படின்னுட்டு இதுல ஞானசம்பந்த பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா திருவாரூர் திருத்தலத்துல சொல்லும்போது பழமொழி பதிகத்துல சொல்லும்போது கதியொன்றும் அறியாதே கண்ணழல தலைபறித்து கையிலுண்டு பதியொன்று நெடுவீதி பலர் காண நகை காணதுளிதர் வேர்க்கு மதிதந்த ஆரூரில் வார்தேனை வாய்மடுத்து பருகி உய்யும்
விதியின்றி மதியில் என் விளக்கிருக்க மின்மினித்தி காய்ந்தவாறே. அந்த திருவாரூரில் இருக்கக்கூடிய தேனை வாயினால் பருகி உய்யக்கூடிய விதி இல்லாமல் நான் அறிவில்லாமல் இருக்கின்றேன். இது எப்படி இருக்கின்றது? விளக்கு இருக்குது, ஆனா நான் அந்த மின்மினி தீய போய் அந்த மின்மினி பூச்சியை போய் பிடிச்ச மாதிரி அந்த இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லப்படுகிறது. அப்போ இதுல அந்த திருவாரூரில் வார்த்தேனை வாய் மடுத்து பருகி உய்ய வேண்டும் அப்படின்னுட்டு அதைத்தான் இதுல பருகியும் ஆறேன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில சொல்லும்போது திருகு சிந்தையை தீர்த்து செம்மை செய்து பருகே ஊரலை பற்றி பதம் அறிந்து உருகி நைபவர்க்கு ஊனம் ஒன்று இன்றியே அருகு நின்றிடும் ஆனைக்கா அண்ணலே. பருகி ஊரலை பற்றி, ஊரல்னா தேன் இனிப்பு சுவையுடைய ஒன்று. அப்படி அந்த பெருமானை நான் பருகி அப்படின்னுட்டு இதுல பருகி ஊரலை பற்றி பதமறிந்து உருகி நைய வேண்டும் அப்படின்னுட்டு அந்த பெருமானை பருக வேண்டும் அப்படின்னுட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் திருவாசகத்தில் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கண்டது செய்து கருணை மட்டு பருகிக் கழித்து மிண்டுகின்றேனை விடுதி கண்டாய் நின்பிரை மலர்த்தாள் பண்டு தந்தால் போல் பணித்து பணி செய்ய கூவித்து என்னை கொண்டு என் எந்தாய் களையாய குதுகுதுப்பேகே. நினது அருளாகிய தேனை பருகி கழிப்படைந்து அப்படிங்கிறாப்ல. கருணை மட்டு பருகி கழித்து மட்டுன்னா தேன். அப்போ அந்த தேனை நான் பருகினேன் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார். அப்போ அந்த பருகியும் அதில் ஒரு நிறைவு இல்லாமல் நான் இருக்கின்றேன் அப்படிங்கிற மாதிரி இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது மணிவாசக பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அழித்து வந்து எனக்கு ஆவ என்று அருளி அச்சம் தீர்த்தனின் அருட்பெருங்கடலில் திளைத்தும் தேக்கியும் பருகியும் உருகேன் திருப்பெருந்துறை மேவிய சிவனே வளைக்கையானொடு மலரவன் அறியா வானவா மலை மாதொரு பாகா கழிப்பெலாம் மிக கலங்கிடுகின்றேன் கயிலை மாமலை மேவிய கடலே. நின் அருட்பெருங்கடலில் திளைத்து அப்படின்னா உண்ணல் அப்படின்னு அர்த்தம். தேக்கியும் அப்படியே கொஞ்சம் சேர்த்து வைத்து, தேக்குதெல்லாம் சாப்பிட்டு உள்ளே தங்க வைத்தல். பருகியும் அந்த தேனை பருகியும் உருகை, இப்படியெல்லாம் நான் பருகி உருகாமல் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு. அப்போ பருகி உருகாமல் இருக்கின்றேன்னு என்ன அர்த்தம்? பருகி இறைவனை நினைந்து உருகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது மறுவினிய மலர்பாதம் மனத்தில் வளர்ந்து உள்ளுருக தெருவுதொறும் மிக அலரிலை சிவபெருமான் என்று ஏத்தி பருகியனின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு அருள்
எனக்கு இங்கு இடைமருதே இடம் கொண்ட அம்மானே. சிவபெருமான் என்று ஏத்தி பருகிய நின் பரங்கருணை தடங்கடலில் படிவாமாறு. உன்னுடைய கருணையை நான் பருகினேன். அந்த கருணையானது மிகப்பெரிய கடலாக இருக்கிறது. அந்த கடலில் நான் மூழ்குமாறு எனக்கு நீ அருள்வாயாக. அப்போ உன்னுடைய கருணையை நான் பருகினேன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல பார்த்தீங்கன்னா, பேரும் குணமும் பிணிப்புறும் இப்பிறவிதனை தோறும் பரிசு துரிசறுத்து தொண்டரெல்லாம் சேரும் வகையால் சிவன் கருணை தேன் பருகி ஆறும் குலாத்தில்லை ஆண்டானை கொண்டன்றே. தொண்டர்கள் எல்லோரும் சிவபெருமானை சேரக்கூடிய அந்த வகையினால் சிவன் கருணை தேன் பருகி, அந்த பெருமானினுடைய கருணை ஆகிய தேனை பருகி அவர்கள் இருக்கின்றார்கள். நானும் அந்த தேனை பருகியும் அதில் இன்னும் நிறைவு அடையாமல் இருக்கின்றேன். பருகியும் ஆறேன் அப்படின்று மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது, சேரக் கருதி சிந்தனையை திருந்த வைத்து சிந்திமின் போரிற்பொலியும் வேர்க்கண்ணாள் பங்கன் புயங்கன் அருள் அமுதம் ஆற பருகி ஆறாத ஆர்வம் கூற அழுந்து வேர் போற புரிமின் சிவன் கழற்கே பொய்யில் கிடந்து புரழாதே. புயங்கன் அருளமுதம் ஆறப் பருகி, அவனுடைய அருளமுதத்தை அப்படியே நிறைய பருகி ஆறாத ஆர்வம் கூற, அதில் ஆசை தனியாது இருக்கின்றது. மேலும் மேலும் அந்த திருவருளாகிய அந்த திருவருளை பருக வேண்டும் பருக வேண்டும் ஒரு நிறைவு இல்லாமல் மேலும் மேலும் பருக வேண்டும் என்ற ஆசை வருகின்றது அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் 11ஆம் திருமுறையில சொல்லும்போது, ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி நம்பியாண்டார் நம்பி அருளி செய்த ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதியில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, தேரும் புனல் தில்லை சிற்றம்பலத்து சிறந்து வந்து உள்பூரும் அமிர்தை பருகிட்டு எழுவதோர் உட்கழிப்பு போரும் வழி மொழி தந்து எனை வாழ்வித்தவன் கொழுந்தேன் நாரும் அலங்கள் தமிழாகரன் என்னும் நன்னிதியே. சிற்றம்பலத்தில் இருக்கக்கூடிய உள்ளே ஊறக்கூடிய அமிர்தத்தை பருகிட்டு அதனால் என்ன எழுகிறது? உட்கழிப்பு. அதனால் உள்ளே மகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னுட்டு இதுல இந்த இறைவனை பருகுதல் அப்படிங்கிற இறை இன்பத்தை பருகுதல் என்பதை பற்றி இதில் நம்பி ஆண்டார் நம்பி கூறுகின்றார்கள். அப்படி நான் அந்த திருவருளை பருகியும் அதில் நிறைவு அடையாமல் அப்படியே இன்னும் பருக வேண்டும் என்றே நான் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. பருகியும் ஆறேன், பருகியும் நிறைவு இல்லாமல் இருக்கின்றேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, விழுங்கியும் ஒல்லகில்லேன். உன்னுடைய திருவருளை அப்படியே நான் விழுங்கினேன். மீண்டும் மீண்டும் அந்த திருவருளை விழுங்க வேண்டும் என்று வருகிறது. ஆனால் அதற்குரிய ஆற்றல் இல்லாமல் இருக்கின்றேன் அப்படின்னுட்டு, அந்த திருவருளை விழுங்கியும் மேலும் விழுங்க ஆற்றல் இல்லாதவனாகவே நான் இருக்கின்றேன் அப்படின்ட்டு விழுங்கியும் ஒல்லகில்லேன் அப்படின்னுட்டு இதுல சொல்லுகிறார் மணிவாசக பெருமான். இத திருஞான சம்பந்தம் திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது,
மாலை தோன்றும் வளரு மதியை மறைக்காட்டு உறையும் மணாழனை ஆலை கரும்பின் சாற்றை அண்ணாமலையம் மண்ணலை சோலை துருத்தி நகருமேய சுடரில் திகழும் துளக்கிழியை மேலை வானோர் பெருமானை வெறுப்பால் விழுங்கிட்டேனே. அந்த பெருமான் எப்படி இருக்கின்றார்? ஆலை கரும்பின் சாறு போல இருக்கின்றார், கரும்பு சாறு போல இருக்கின்றார். அப்படியே அந்த பெருமானை நான் விருப்பத்தோடு அப்படியே விழுங்கி விட்டேன் அப்படின்னுட்டு இதுல அந்த விருப்பால் விழுங்கிட்டேனேன்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். அப்படி விழுங்கியும் நான் அதை மேலும் மேலும் விழுங்க ஆற்றல் இல்லாதவனாக இருக்கின்றேன் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார். திருவாசகத்துல மணிவாசக பெருமான் சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பொருளே தமியேன் புகலிடமே நின் புகழ் இகழ்வார் வெருளே எனை விட்டிடுதி கண்டாய் மெய்மையார் விழுங்கும் அருளே அணிபொழில் உத்தர கோசமங்கைக்கு அரசே இருளே வெளியே இகபரமாகியிருந்தவனே. மெய்மையார் விழுங்கும் அருளே, உண்மையானவர்கள் விழுங்கக்கூடிய அருளாக நீ இருக்கின்றாய் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் இதில் கூறுகின்றார். அதான் விழுங்கியும் விழுங்கியும் போது இறந்த காலம்தான். ஏற்கனவே அந்த திருவுருளை விழுங்கி விட்டார். திரும்ப திரும்ப அந்த திருவுருளை தாங்கக்கூடிய சக்தி இல்லாதவராக இருக்கின்றேன் அப்படின்னுதான் சொல்றாங்க. அது மேலும் அதே திருவாசகத்துல பாத்தீங்கன்னா, வழங்குகின்றாய்க்கு உன் அருளார் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விக்கினேன் வினையேன் என் விதியின்மையால் தழங்கரும் தேனண்ண தண்ணீர் பருகத் தந்து உய்யக் கொள்ளாய் அழுங்குகின்றேன் உடையாய் அடியேன் உன் அடைக்கலமே. வீடு பேற்றை அன்பர்களுக்கு வழங்குகின்ற உன் திருவருளாகிய அந்த மேலான அரிய அமுதத்தை அள்ளி உட்கொண்டு விழுங்கினேன், வாரி கொண்டு விழுங்குகின்றேன் அமுதத்தை. அதான் அதுலேயும் அந்த அமுதன்னுட்டு பின்னால வருகிறது. அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன், அது இந்த இடத்துக்கு பொருத்தமான இடம். அப்படி நான் விழுங்குகின்றேன். சரி, அந்த அந்த திருவருளை நான் வாரி விழுங்கினேன் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பாவுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, சேந்தனார் சொல்லும்போது, கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை கரையிலா கருணை மாகடலை மற்றவர் அறியா மாணிக்கமலையே மதிப்பவர் மணமணி விளக்கை செற்றவர் புறங்கள் செற்றயம் சிவனை திருவேழிமிழலை வீற்றிருந்த பொற்றவன் தன்னை கண்டு கண்டு உள்ளம் குளிர என் கண் குளிர்ந்தனவே. கற்றவர் விழுங்கும் கற்பகக் கனியை, அந்த உயர்ந்தோர்கள் அவர்களெல்லாம் அந்த பெருமானை அப்படியே கற்பக கனியாக அவர்கள் விழுங்கிக் கொள்வார்கள் அப்படின்னுட்டு இதுல அந்த 9ஆம் திருமுறையில சேந்தனார் கூறுகின்றார்கள். மேலும் அதே
9ஆம் திருமுறையில கருவூர் தேவர் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, புழுங்கு தீவினையேன் வினைகடப் புகுந்து புணர்பொருள் உணர்வு நூல் வகையால் வழங்கு தேன் பொழியும் பவழவாய் முக்கண் வளரொளி மணி நெடும் குன்றே முழங்கு தீம்புணல் பாய்ந்து இளவரால் புகழும் முகத்தலை அகத்து அமர்ந்து அடியேன் விழுங்கு தீங்கனியாய் இனிய ஆனந்த வெள்ளமாய் உள்ளம் ஆயினையே. நான் விழுங்கக்கூடிய தீங்கனியாய், அதான் விழுங்கியும் ஒல்லதில்லை. நான் விழுங்கக்கூடிய தீங்கனியாய், நான் விழுங்கக்கூடிய இனிய ஆனந்த வெள்ளமாய் என் உள்ளத்தில் நீ ஆனாய் அப்படின்னுட்டு இதுல இந்த 9ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. அப்படி விழுங்கியும் ஒல்லகில்லேன். உன்னுடைய திருவருளை நான் விழுங்கியும் மேலும் மேலும் விழுங்க ஆற்றல் இன்றி உள்ளேன் அப்படின்னுட்டு இதுல மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா, செழுந்தன் பார்க்கடல் திரை குறைவித்து, செழுமையான குளிர்ச்சி பொருந்திய பார்க்கடலின் அலை போல எனக்கு நீ உள்ளே, அந்த அலை எப்படி அடித்து கொண்டே இருக்குமோ, அலை அடித்து கொண்டே இருக்குமோ, அதுபோல அந்த பேரின்பமானது எனக்குள் அப்படியே அலை அடித்து கொண்டே இருந்தது அப்படின்ட்டு. அது பொங்கியது, அந்த அலையானது பொங்கி, அந்த பார்க்கடலில் உள்ள பாலானது பொங்கியது அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அப்போ பார்க்கடல் அப்படிங்கிறது இனிமை, இன்பம். அதனால பார்க்கடலை சொல்றாங்க. ஒரு நிமிஷம். அப்ப அந்த பார்க்கடல் எப்படிப்பட்ட இனிமை வாய்ந்தது அப்படிங்கிறத நாம பார்க்கும்போது, திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பாலனுக்காய் அன்று பார்க்கடல் ஏந்து பனைத்தெழுந்த ஆலினின் கீழிருந்து ஆரணம் போதி அருமுனிக்காய் சூலமும் பாசம் கொண்டு தொடர்ந்து அடர்ந்து ஓடி வந்த காலனை காய்ந்த பிரான் கடவுரை உத்தமனே. வியாக்கிரபாதருடைய மகன் உபமன்யு முனிவர், வியாக்கிரபாத முனிவருடைய திருமகனார் உபமன்யு முனிவர். அந்த உபமன்யு முனிவர் பசியினால் தன்னுடைய தாயாரிடத்தில் பால் கேட்கின்றார். அங்கு உடனே தாயார் அந்த வறுமையின் காரணமாக சிவபெருமானை நோக்கி தவம் செய் என்று கூறுகின்றார். அந்த குழந்தையும் தவம் செய்து அந்த குழந்தைக்கு சுவாமி பார்க்கடலையே கொடுக்கின்றார். அதுதான் இதுல அப்ப அந்த பார்க்கடல் பசியையும் போக்குகிறது, நமக்கு அந்த இனிமையை தருகிறது, வளர்ச்சியை தருகிறது, ஞானத்தை தருகிறது அப்படின்ட்டு. அதான் பாலனுக்காய் அன்று பார்க்கடல் ஈந்து அப்படின்ட்டு இதுல நாவுக்கரசு பெருமான் இந்த பாடலில் கூறுகின்றார்கள். மேலும் 5ஆம் திருமுறையில திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஆவின் பால் கண்டு அளவில் அருந்தவ பாலன் வேண்டலும் செல்லென்று பார்க்கடல் கூவினான் குளிரும் பொழிற் கோழிலி மேவினானை தொழவினை வேடுமே. உபமன்யு முனிவர் ஆவின் பால் தான் கேட்கிறார். அப்போ அந்த பாலன் வேண்டலும் உடனே பார்க்கடலை நீ அவன் பக்கத்துல போ,
அப்படின்னுட்டு கூவி அழைத்து அனுப்பி வைத்தாராம் பார்க்கடலை சுவாமி. அப்ப அந்த பார்க்கடல் எவ்வளவு இனிமையானது அப்படிங்கிறத இதுல 7 கடல் உலகத்துல உண்டு. 7 கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம் அப்படின்னுட்டு அருணகிரிநாதர் திருப்புகழ்ல சொல்லுவாங்க. அதுல ஒன்று பார்க்கடல். அந்த பார்க்கடல் எவ்வளவு இனிமையானது. அந்த பார்க்கடல்ல இருந்து தான் நமக்கு விஷம் வருது. அதை சுவாமி விஷத்தை தாங்கிக் கொள்கின்றார். உண்டு அதை தாங்கிக் கொள்கின்றார். அதுல இருந்தா அதுக்கப்புறம் நிறைய பொருட்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும். மகாலட்சுமியே அந்த பார்க்கடல்ல இருந்தா வெளியில வர்றாங்க. திருநாவுக்கரசு பெருமான் மேலும் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது பாத்தீங்கன்னா, காலனை காலார் காய்ந்த கடவுள் தன்னை காரோணம் கழிப்பாலை மேயான் தன்னை பாலனுக்கு பார்க்கடல் அன்று ஈந்தான் தன்னை பணியுகந்த அடியார்கட்கு இனியான் தன்னை செயல்புகழும் வயல் ஆரூர் மூலட்டானும் சேர்ந்திருந்த பெருமானை பவளம் ஈன்ற ஆலவனை அறநெறியில் அப்பன் தன்னை அடைந்து அடியேன் அருவினை நோய் அறுத்தவாறே. இதுலயும் அந்த பாலனுக்கு பார்க்கடல் ஈந்தான் அப்படின்னுட்டு சுவாமியினுடைய அந்த வள்ளல் தன்மை. ஏதோ ஒரு 5 மாடு கொடுக்கலாமே, ஒரு 10 மாடு கொடுக்கலாம் அந்த குழந்தைக்கு. ஆனா சுவாமி என்ன பண்றாரு? வள்ளல் பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடலையே கொடுக்கிறாராம் சுவாமி. அது மேலும் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும் போது பாத்தீங்கன்னா, பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் நீந்திட்ட கோலச்சடையக்கே உந்தீபர குமரந்தன் தாதைக்கே உந்தீபர. பாலகனார்க்கு அன்று பார்க்கடல் நீந்திட்ட உபமன்யு முனிவருக்கு பார்க்கடலையே கொடுத்தாராம். அதே மாதிரி 9ஆம் திருமுறையில திருப்பல்லாண்டுல சேந்தனார் சொல்லும்போது, பாலுக்கு பாலகன் வேண்டி எழுதிட பார்க்கடல் இந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லைதனுள் ஆதிக்கும் அந்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லானுக்கே பல்லாண்டு கூறுதுமே. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட பார்க்கடலே கொடுத்தாராம். மேலும் நக்கீரருடைய கைலைபாதி காழத்திபாதி 11ஆம் திருமுறையில பார்க்கும்போது, கோவுதலும் பார்க்கடலே சென்று அவனை கூடுக என்று ஏவினான் பொற்கையிலை எம்பெருமான் மேவிய சீர் அன்பால் புலிக்காலன் பாலன்பால் ஆசையினால் தன்பார் பால் வேண்டுதலும் தான். பசியில அந்த புலிக்காலனினுடைய பாலன், புலிக்காலன்னா வியாக்கிரபாதம், வியாக்கிரம்னா புலி, அந்த புலிக்காலனுடைய பாலன் மகன் உபமன்யு முனிவர் பசியினால் கூவுதலும், உடனே அந்த பார்க்கடலை அங்க போ, அவன் பக்கத்துல போன்னு சுவாமி அனுப்பி வச்சாராம். தன்னிடத்தில் அந்த பாலை வேண்டிய குடிக்கிறதற்கு உள்ள பாலை வேண்டி அழுத அந்த குழந்தைக்கு பார்க்கடலையே சுவாமி கொடுத்தாராம். அப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தி நம்முடைய சிவபெருமான். சேக்கடார் அருளிய பெரிய புராணத்துல சொல்லும்போது, அத்தரு தந்த அருட்பார் கடல் உண்டு சித்தம் மார்ந்து தெவிட்டி வளர்ந்தவன் பத்தராய முனிவர் பல்லாயிரர் சுத்த யோகிகள் சூழ இருந்துளி. கைலாய மலையில உபமன்யு முனிவர் வீற்றிருக்கின்றார். இந்த பார்க்கடல் கொடுத்த அந்த பாலை வேண்டிய உபமன்யு முனிவர். உபமன்யு முனிவரினுடைய குணம் வேறு யாரையும் கும்பிட மாட்டார், சுவாமி அம்பாளைத்தான் கும்பிடுவார். அதான்
அத்தர் தந்த அருட்பார்க்கடல் உண்டு. சிவபெருமான் தந்த அருளாகிய அந்த பார்க்கடலை உண்டு. அதனால் அப்படியே வளர்ந்தவன் அந்த உவமன்ய முனிவர், அந்த பாலன். அப்படி எல்லாரும் அந்த கைலாய மலையில இருந்தார்களாம். இந்த உபமன்ய முனிவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை வணங்கினார். அவர் கைலாயத்திற்கு வரும்போது அவரை வணங்கினார் அப்படின்ட்டு இந்த திருமலை சிறப்புங்கிற இதுல அந்த உபமன்ய முனிவரை பத்தி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த செழுமையான குளிர்ச்சி பொருந்திய அந்த பார்க்கடல், அந்த பார்க்கடலில் அலைகள் அப்படியே எப்படி அடிக்குமோ அதுபோல அந்த அலைகள் போல, பார்க்கடல் அலைகள் போல என்னுள்ளே அந்த திருவருளானது என் உள்ளகத்தில் ததும்பி பொங்கியது அப்படின்னுட்டு இதுல சொல்றாங்க. அது எப்படியா? உவாக்கடல் நல்லு நீர் உள்ளகம் ததும்ப. இங்க கடல் அப்படின்னா நம்ம பார்க்கடலை தான் எடுத்துக்கிடணும். உவா அப்படின்னா பௌர்ணமி நாள். அந்த பௌர்ணமி நாள் அன்றைக்கு கடல்ல அப்படியே அலைகள் அதிகமாக மேலே எழும்பும். அதனாலதான் பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமி அமாவாசை எல்லாம் கடல் கரையில போய் ரொம்ப நேரம் நிக்காதீங்க அப்படிம்பாங்க. அந்த பௌர்ணமி நாளில் அந்த கடலானது எப்படி மேலோங்கி பொங்கி வருமோ அதுபோல இந்த பார்க்கடலில் இருக்கக்கூடிய அந்த பாலானது, அந்த இன்பமானது என்னுடைய உள்ளகத்தில், என்னுடைய உள்ளத்தில் ததும்பி பொங்கி வழிந்தது அப்படின்ட்டு அந்த பேரி இன்பத்தை பற்றி, திருவருளை பற்றி அப்படியே சொல்லிக்கொண்டே மணிவாசக பெருமான் வருகின்றார்கள். இத திருமூலர் திருமந்திரத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, எட்டாம் தந்திரத்துல 40வது இது அவா அறுத்தல் அப்படிங்கிற தலைப்புல சொல்லும்போது இந்த உவாக்கடலை பத்தி சொல்றாங்க திருமூலர். உவாக்கடல் ஒக்கின்ற ஊழியும் போனது, உவாக்கடலுள் பட்டு துஞ்சினர் வானோர், அவாக்கடலுள் பட்டு அழுந்தினர் மன்னோர், தவாக்கடல் ஈசன் தரித்து நின்றானே. அந்த பௌர்ணமி காலத்துல கடல் எப்படி பேரலைகளை எழுப்பி கொண்டு அப்படியே சுனாமி மாதிரி அது வருமோ அதுபோல அந்த ஊழிக்காலங்கள்லாம் கழிந்து போனது அப்படின்னுட்டு அந்த உவாக்கடல் ஒக்கின்ற ஊழி அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. 10ஆம் திருமுறையில. மேலும் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்துல, கண்ணப்ப நாயனார் புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, இந்த பௌர்ணமி நிலவை பத்தி சொல்லப்படுகிறது. களை சொறி தரள குன்றில் கதிர் நிலவு ஒருபால் பொங்க, முளை அரவு உமிழ்ந்த செய்ய மணிவெயில் ஒருபால் மொய்ப்ப, தழை கதிர் பருதியோடும் சந்திரன் தலை உவாவில், குழையணி காதர் வெற்பை கும்பிடச் சென்றால் ஒக்கும். கண்ணப்ப நாயனார் காலையில சாமிக்கு சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அங்கே இருக்காங்க. ராத்திரி ஆயாச்சு, இரவு நேரம், மலை காடு. அப்போ கொடுமையான விலங்குகள்லாம் இங்க வந்துருமே அப்படின்னு அப்ப நம்ம ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டே இருக்கணும், சுவாமிக்கு பாதுகாப்பா அப்படின்னு கண்ணப்ப நாயனார் இருந்தாராம். இரவு சேரும் வல் விலங்கு உழ என்று அஞ்சி, ராத்திரி வந்தாச்சு, கொடுமைய விலங்குகள்லாம் வரும் அப்படின்னுட்டு. அதனால ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டே இருக்கிறாராம். அதனால அங்க இரவு என்பது இல்லை, பௌர்ணமி நிலவு போல வெளிச்சம் இருந்தது அப்படின்ட்டு இந்த பாட்டுல சொல்றாங்க. கதிர் நிலவு ஒருபால் பொங்க, அந்த
ஒளி பொருந்திய நிலவு அப்படியே இருக்கின்றது. அடுத்து பாம்புகள் உமிழ்ந்த அந்த அந்த பாம்பின் வாயிலிருந்து வரக்கூடிய நவமணிகள் எல்லாம் அங்க அப்படியே வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் அந்த சூரியனை போல அந்த சந்திரன் தலை உவாவில், உவான்னா அந்த பௌர்ணமி நாள், பௌர்ணமி நாளை அன்றைக்கு அந்த சந்திரன் எப்படி ஒளி கொடுத்து கொண்டிருக்குமோ அதுபோல அங்க இரவு என்பது இல்லை, அப்படியே பகல் போல இருந்ததாம். அது அப்படி அந்த உவாங்கிற அந்த பௌர்ணமிய இந்த இடத்துலையும் பெரிய புராணத்துல சொல்லப்படுகிறது. மேலும் திருவிளையாடற் புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, கீரனுக்கு இலக்கணம் உபதேசித்த படலம் அப்படிங்கிற இதுல அந்த திருவிளையாடல்ல சொல்லும்போது 54வது திருவிளையாடல்ல 17வது பாட்டுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா, பெருகும் அன்பு உளம் துளும்ப மெய் ஆனந்தம் பெருக அருகு இருந்தனன் ஆவையின் கீரனும் அம்பொன் முருகு அவிழ்ந்த தாமரை படிந்து இறைவனை முன்போல் உருகும் அன்பினால் இறைஞ்சுவான் ஒல்லை வந்து அடைத்தான். அகத்திய முனிவரை கீரனுக்கு தமிழ் இலக்கணம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதனால இங்கே வர வேண்டும் அப்படின்னுட்டு சுவாமி மனசுல சொக்கநாத பெருமான் நினைக்கின்றார். அந்த நினைப்பை தெரிந்து கொண்ட அகத்திய முனிவர் பொதிய மலையிலிருந்து தன்னுடைய மனைவி உலோபாமுத்திரையோடு நேர ஆகாய விமானத்தில் ஏறி மதுரைக்கு வந்து கோயில்ல மூலஸ்தானத்துல சென்று சுவாமியை வணங்கி அந்த பேரன்பு அப்படியே உள்ளே ததும்புகிறதாம். அப்படி அமர்ந்து இருக்கின்றாராம் சுவாமிக்கு பக்கத்துல அகத்திய முனிவர். அதைத்தான் இதுல சொல்லப்படுகிறது. பெருகும் அன்பு உளம் துளும்ப, இறைவனிடத்தில் பெருகக்கூடிய அன்பு உள்ளத்தில் அப்படியே தழும்பி கொண்டு இருக்கிறது. மெய் ஆனந்தம் பெருக, உண்மையான அந்த ஆனந்தம் அப்படியே பெருகி கொண்டே இருக்க இறைவனுக்கு அருகில் அந்த மூலஸ்தானத்தில் அகத்தியரும் உலோபாமுத்திரையும் அமர்ந்திருந்தார்கள் அப்படின்னுட்டு இந்த உள்ளகம் ததும்ப, உவாக்கடல் நள்ளுநீர் உள்ளகம் ததும்ப அப்படிங்கிறதுக்கு இந்த இடம் ஒரு அருமையான இடம். பெருகும் அன்பு உளம் துளும்ப மெய் ஆனந்தம் பெருக அருகு இருந்தனன் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. அப்படி அந்த பௌர்ணமி காலத்தில் கடலில் எப்படி அந்த கடல் நீரானது நள்ளு நீர் அப்படின்னா மிகுகின்ற நீர்னு அர்த்தம். மிகுதியாக அந்த நீர் மிகப்பெரிய அலைகளாக அது எழுந்திரித்து அது சுனாமி போல வருகின்றதோ, அது ஆழிப்பேரலை அந்த ஆழிப்பேரலை போல அது வருகின்றதோ, அதுபோல அந்த செழுமையான குளிர்ச்சி பொருந்திய பார்க்கடலில் உள்ள அலைகளானது என்னுடைய அந்த இன்பமாகிய பாலாகிய அந்த பார்க்கடலில் உள்ள அலைகளானது என்னுடைய உள்ளத்தில் அப்படியே ததும்பி பொங்கி அந்த பேரின்பமானது வழிகின்றது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. சரி, இந்த பேரின்பம் இந்த திருவருள் எப்படி அப்படின்னு என்னுடைய வாக்குனால நான் சொல்ல முடியுமா? அதான் வாக்கு இறந்து. அப்போ அந்த பேரின்பத்தை நான் சொல்ல வேண்டும், இப்படி இருந்தது என்று நான் சொல்ல வேண்டும்னு நினைக்கிறேன். ஆனா எப்படி சொல்ல முடியும்? எந்த வார்த்தையை வச்சு நான் சொன்னா உங்களுக்கு புரியும்? தேன் சொல்லிட்டு இருந்தா அது புரியுமா? மாம்பழம்னு சொல்லிட்டு இருந்தா புரியுமா? அந்த மாம்பழத்தை நீங்க சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மாம்பழம் இப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். அதனால இந்த பேரின்பம், இந்த திருவருள் என்பது
அவரவர்களுடைய அனுபவத்திற்குத்தான் வர வேண்டும். ஆனா ஓரளவுக்கு வார்த்தையை வச்சு சொல்லலாம். அதான் வாக்கு இருந்து இந்த திருவருளை எப்படி சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லும் பொழுது எனக்கு வார்த்தையே கிடைக்கல அப்படிங்கிறது, வார்த்தை கிடைக்கவில்லைங்கிறது தான் இங்க வாக்கு இறந்து அப்படின்னுட்டு இதற்கு பொருள். இத எட்டாம் திருமுறை திருக்கோவையாறுல சொல்லும்போது பாத்தீங்கன்னா நூற்றி ஆறாவது பாடல். மத்தகம் சேர்த்தனி நோக்கினன் வாக்கிறந்து ஊறு அமுதே ஒத்து அகம் சேர்ந்து என்னை உய்ய நின்றோன் தில்லை ஒத்து இலங்கு முத்தகம் சேர் மென்னகை பெருந்தோழி முகமதியில் வித்தகம் சேர்மெல்லென் நோக்கம் அன்றோ என் விழுத்துணையே. வாக்கிறந்து ஊறு அமுதே ஒத்து அகம் சேர்ந்து என்னை உய்ய நின்றோம். அப்போ அந்த வாக்கினால் சொல்ல முடியாதபடி அமுதமாக அமுதத்தை ஒத்து என்னுடைய உள்ளத்தில் சேர்ந்து என்னை உய்யச் செய்தான். அந்த இடம் அருமையான இடம். வாக்கிறந்து ஊறு அமுதே ஒத்து அகம் சேர்ந்து என்னை உய்ய நின்றோம் அப்படின்னுட்டு இந்த திருக்கோவையாறுல இந்த பாட்டுல சொல்லப்படுகிறது. மேலும் சேக்கிழாரருடைய பெரிய புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா இயற்பகை நாயனார் புராணத்துல சொல்லும்போது பாத்தீங்கன்னா நிறைவாக இயற்பகை நாயனார் இறைவனை தரிசனம் செய்கின்றார். தரிசனம் செய்யும் போது அவர் இறைவனை துதித்து சொல்லக்கூடிய இடம். சொல்லுவது அறியேன் வாழி தோற்றிய தோற்றம் போற்றி வல்லை அருளி என்னை வழி தொண்டு கொண்டாய் போற்றி எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி தில்லை அம்பலத்துள்ளாடும் சேவடி போற்றி என்ன. உன்னுடைய அந்த திருவருளை எப்படி சொல்லுவது என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. அதான் சொல்லுவது அறியேன் வாழி நீ என்றென்றைக்கும் வாழ்ந்திருப்பாயாக அப்படின்ட்டாதான் அந்த சொல்லுவது அறியேன்கிறது தான் இங்க வாக்கு இறந்து அப்படிங்கிற பதமாக இருக்கின்றது. மேலும் பார்த்தீங்கன்னா திருவாசகத்திலே அந்த 163வது வரி நாம இதற்கு முந்தி பார்த்தோம். சொல்லுவது அறியேன் வாழி முறையோ அப்படின்னுட்டு இதே அந்த பாட்டுல 163வது வரியிலையும் அந்த சொல்லுவது அறியேன் வாழி அப்படிங்கிறது வருது. அப்போ இந்த இடத்துல உன்னுடைய திருவருளை எப்படி சொல்லுவது என்று எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி அங்க வாக்கு இல்லாமல் போய்விடுகிறது அப்படின்ட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாத பெருமான் சொல்லும்போது முருகப்பெருமான சொல்லும்போது போக்கும் வரவும் இரவும் பகலும் புறம்பும் உள்ளும் வாக்கும் வடிவும் முடிவும் இல்லாது ஒன்று வந்து தாக்கும் மனோலயம் தானே தரும் என்னை தன் வசத்தே ஆக்கும் அருமுகவா சொல்லொணாதது
இந்த ஆனந்தமே அந்த இறைவனுடைய திருவருளாகிய அந்த ஒன்று வந்து வந்து தாக்கும். அதான் கடல்ல அலை அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி நம்ம இப்போ பார்த்தோம்ல, அந்த பார்க்கடல் செழுந்தன் பார்க்கடல் திரைதான் இந்த இடத்துல என்னது வந்து வந்து தாக்கும். அப்படி அந்த கடல் அலை பார்க்கடல் அலையானது வந்து வந்து தாக்கும் பொழுது அந்த இன்பமானது வந்து தாக்கும் போது மனோலயம் தானே அது தரும். என்னை அந்த இறைவன் வசத்தில் ஆக்கும். இந்த ஆனந்தத்தை என்னால சொல்ல முடியல. வாக்கு இறந்து விட்டது. அதை சொல்லதுக்குரிய வாக்கு எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. அதான் அந்த வாக்கு இறந்துங்கிற இடத்துக்கு இந்த சொல்லோனாது இந்த ஆனந்தமே அப்படிங்கிற இடம் தான் சரியான ஒரு இடமாக அமைகின்றது. மேலும் திருவிளையாடற் புராணத்துல தட்சிணாமூர்த்தி துதியில சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையோடு ஆரங்க முதல் கற்ற கேள்வி வல்லார்கள் நால்வர்க்கும் வாக்கிறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லாதாய் அல்லதுமாய் இருந்ததனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து பவத்தொடக்கே வெல்வார். வாக்கிறந்த பூரணமாய், அந்த வாக்கிறந்த பூரணம்னா இங்க மணிவாசக பெருமானம் வாக்கிறந்து அப்படின்னுட்டு இதுல கூறுகின்றார்கள். மேலும் திருவுந்தியார்ல இதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நான்காவது பாட்டுல பேரின்ப பெருநிலை திருவுந்தியார்ல சொல்லும்போது, எஞ்ஞன் இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன் அஞ்ஞன் இருந்தது என்று உண்டீபர அறியும் அறிவு அது அன்று உண்டீபர. அந்த குருவின் திருவருளால் நான் பெற்ற பேரின்ப பெருநிலை எப்படிப்பட்ட தன்மையாதாக இருக்கும் என்று நான் எப்படி சொல்ல முடியும்? அதான் வாக்கு இறந்தது. அதுபோல இருந்தது, இது போல இருந்தது என்று நான் எப்படி சொல்ல முடியும்? அதற்கு உவமை கூறுவதற்கு வேறு எந்த பொருளும் இல்லை. அதற்கு அந்த பேரின்பத்திற்கு அந்த திருவருளுக்கு அதுவே அதற்கு உவமையாகும். எந்த பொருளையும் சுட்டறிவினாலேயே அறியும் இயல்புடைய உயிர்க்கு பேரின்ப பெருநிலையின் இயல்பை எந்த சொல்லாலும் சொல்லி விளக்க முடியாது. அதனை அனுபவித்து உணர மட்டுமே முடியும். அதுதான் இந்த இடத்துல வாக்கிறந்த அப்படிங்கிற இடம். புரியுதா? அதுலயே பார்த்தீங்கன்னா 29வது பாடல் அதே திருவுந்தியார்ல பார்த்தீங்கன்னா, சொல்லும் இடம் அன்று சொல்ல புகும் இடம் எல்லை சிவனுக்கு என்று உந்தீபர என்றால் நாம் என் செய்கோம் உந்தீபர. சிவபெருமான் முழு நிறைவுடைய பொருள். அங்கிங்கெனாதபடி எங்கும் ஒளிமயமாய் வியாபித்து நிற்கக்கூடியவன். இந்த உயிர்கள் நாம ஏகதேச அறிவு உடையவர்கள். எனவே அந்த சிவபெருமானினுடைய எல்லையை நம்முடைய குறைந்த உணர்வினால் ஆகிய சொற்களை கொண்டு அளந்து அறிய முடியாது. அந்த சிவபெருமானே நமக்கு குருவாக அவனுடைய வியாபகத்தன்மையை நமக்கு உணர்த்தினால்தான் அதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இல்லாவிட்டால் அறிய முடியாது. ஆக அவனது அருளை துணையாக கொண்டு சென்றே அவனை அடைய முடியும். அவன் அருளே கண்ணாக காணின் நல்லால். இப்படி இருக்கும் பொழுது நமது அறிவை கொண்டு நம்மால் என்ன செய்து விட முடியும்? எதுவும் முடியாது என்றபடி இதுல சொல்ல புகும் இடம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னா வாக்கிறந்த இடம். இந்த வாக்கு இறந்து அப்படிங்கிற இடத்துக்கு இதுல இந்த திருவுந்தியார்ல சொல்ல புகும் இடம் அப்படிங்கிறது வாக்கு இறந்த இடம் அப்படின்ட்டு இதற்கு பொருளாக இருக்கின்றது. மேலும் திருக்கழிற்றுப்படியார்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, திருவுந்தியாருக்கு அப்படியே விளக்க உரைதான் திருக்கழிற்றுப்படியார்.
அதுல 9வது பாடல் பார்த்தீங்கன்னா, அன்று முதல் ஆரேனும் ஆளாய் உடனாகி சென்றவர்க்கும் இன்னது எனச் சென்றது இல்லை. இன்று இதனை எவ்வாறு இருந்தது என்று எவ்வண்ணம் சொல்லுகேன். அவ்வாறு இருந்தது அது. அந்த சிவபெருமான் குரு வடிவாக எழுந்தருளி வந்து உபதேசிக்க, அந்த உபதேசத்தின் மூலமாக நான் பெற்ற அந்த திருவருள், அந்த பேரின்ப அனுபவத்தை எப்படிப்பட்டது என்று என்னால் சொல்ல முடியவில்லை. அந்த இடத்தில் வாக்கானது இறந்து விடுகிறது. எப்படி சொல்றதுன்னு எனக்கு எந்த வார்த்தையை வச்சு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. என்ன, அனாதியே படைப்பு காலம் தொடங்கி சிவபெருமானின் துணைக்கு உட்பட்டு அவனுக்கு ஆளாய் இருந்து படைத்தல் காத்தல் ஆகிய தொழில்களை செய்யும் திருமாலாலும் பிரம்மனாலுமே அந்த சிவபெருமானினுடைய தன்மையை அறிய முடியவில்லை. இந்நிலையில் அவன் அருளும் பேரின்ப பெற்றிமை இன்ன தன்மையது என்று என்னால் எப்படி வார்த்தைகளால் கூற முடியும்? அதை அந்த குருநாதன் உணர்த்தியவாறு உணர முடியுமே அன்றி அதை வார்த்தைகளால் நம்மால் இங்கே சொல்ல முடியாது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. இப்படி அந்த அருளை, திருவருளை, அந்த பேரின்பத்தை எப்படி விவரிப்பது என்று வரும் பொழுது எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. அதனாலதான் வாக்கிறந்து. அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். அந்த அமுதத்தை, அந்த பார்க்கடலில் இருந்து கிடைத்த அந்த அமுதத்தை, அந்த பேரின்பத்தை, அந்த திருவருளை என்னுடைய அந்த முடியில் இருக்கக்கூடிய அந்த துளைகள் தோறும் அவன் தேக்கிடச் செய்தனன். என் உடம்பு முழுவதும் அந்த பேரின்பத்தை அவன் தேக்கினான். என் உடல் முழுவதும் பேரின்பமயமாக ஆகியது, அமுதமாக ஆகியது அப்படின்னுட்டு இதுல சொல்லப்படுகிறது. திருநாவுக்கரசு பெருமான் 4ஆம் திருமுறையில அந்த அமுதத்தை பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, ஊக்கினான் மலையை ஓடி உணர்விலா அரக்கன் தன்னை தாக்கினான் விரலினாலே தலை பத்தும் தகர ஊன்றி நோக்கினான் அஞ்ச தன்னை நோன்பிற ஊன்று சொல்லி ஆக்கினார் அமுதமாக அவளிவள் நல்லூராரே. ராவணன் சாமகானத்தை சொல்லி பாடுகின்றான். பாடின உடனே அவனுக்கு அந்த திருவருள் அமுதம், அந்த திருவருளை சுவாமி செய்தாராம். அதான் ஆக்கினார் அமுதமாக அப்படின்னுட்டு அந்த இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 4ஆம் திருமுறையில பாத்தீங்கன்னா, காலையில் கதிர் செய்மேனி கங்குலில் கருத்த கண்ட மாலையின் மதியம் சேர்ந்த மகுடத்தர் மதுவும் பாலும் ஆலையில் பாகும் போல அன்னித்திட்டு அடியார்க்கென்றும் வேலையின் அமுதர் வீழி மிழலையுள் மிகிர்தனாரே. தேன், பால், கருப்பஞ்சாறு இதுபோல அந்த கடலில் பார்க்கடலில் இருந்து கிடைத்த அமுதத்தை போல அந்த திருவேழிமிழலையில் இருக்கக்கூடிய பெருமான் இருக்கின்றார். அந்த அமுதத்தை என்னுடைய உடம்பு முழுவதும் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, நாயினும் கடைப்பட்டேனை நன்னெறி காட்டியாண்டாய் ஆயிரம் அரவம் ஆர்த்த அமுதனே அமுதம் ஒத்து நீயும் என் நெஞ்சின் உள்ளே நிலாவினாய் நிலாவி நிற்க நோயவை சாரும் ஆகில் நோக்கி நீ அருள் செய்வாயே. அமுதம் ஒத்து, அமுதனே
அமுதம் ஒத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய். அமுதமாக என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய். அதுதான் இங்க மணிவாசக பெருமானும் அமிர்தம் என்னுடைய மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் அப்படிங்கிறார். இதுல அமுதம் ஒத்து நீயும் என் நெஞ்சினுள்ளே நிலாவினாய், அமுதமாக நீ என் நெஞ்சுள் இருந்தாய் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே 4ஆம் திருமுறையில பார்த்தீங்கன்னா, கையது காலெறி நாகம் கனல் விடு சூலம் அது வெய்யது வேலை நஞ்சுண்ட விரிசடை விண்ணவர்கோன் செய்யினில் நீல மனம் கமழும் திருவேதிகுடி ஐயனை ஆரா அமுதினை நாம் அடைந்து ஆடுதுமே. இந்த திருவேதிகுடி பதியத்துல நிறைய இடத்துல ஆரா அமுதன்னுட்டு சுவாமி சொல்லிட்டே வர்றார். அப்படி அந்த ஐயனாக இருக்கக்கூடிய ஆரா அமுதமாக உண்ண ஆறான உண்ண தெவிட்டாத அமுதம் உண்ண, அப்படிப்பட்ட அந்த பெருமானை நாம் அடைய வேண்டும் அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் இதில் கூறுகின்றார்கள். மேலும் ஐந்தாம் திருமுறையில சொல்லும்போது, திருநாவுக்கரசு பெருமான் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பன்னிற்பாடல்கள் பத்திசை வித்தகர்க்கு அன்னித்து ஆகும் அமுதினை ஆமாத்தூர் சன்னிப்பானை தமர்க்கு அனித்தாயதோர் கண்ணிற்பாவை அண்ணானவன் காண்பினே. அந்த பண்ணோடு பாடி பக்தி செய்யக்கூடியவர்களுக்கு அந்த இனிப்பு சுவையை உடைய அமுதமாக அவர் இருக்கின்றார். அவருடைய உடம்பிலேயே அமுதமாக அவர் இருக்கின்றார். அன்னித்து ஆகும் அமுதினை அப்படின்ட்டு அவங்க உடல் முழுவதும் சுவாமி இனிப்பு சுவையுடைய அமுதமாக மாறிவிடுகின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே 5ஆம் திருமுறையில சொல்லும்போது, தெள்ளத்தேரி தெளிந்து தித்திப்பதோர் உள்ளத்தேரல் அமுத ஒளிவெளி கள்ளத்தேன் கடியேன் கவலை கடல் வெள்ளத்தேனுக்கு எவ்வாறு விளைந்ததே. தித்திப்பதோர் உள்ளத்தேரல், அந்த தித்திக்கக்கூடிய அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த தேன் போன்ற அந்த அமுதமானது எனக்குள் எப்படி அது விளைந்தது அப்படின்னுட்டு நாவுக்கரசு பெருமான் ஆச்சரியமாக கேட்கின்றார். அந்த உள்ளத்தேரல் எனக்குள் எப்படி விளைந்தது, அந்த அமுதம் எனக்குள் எப்படி, அமுத ஒளிவெளி எப்படி எனக்குள் விளைந்தது அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கேட்கின்றார்கள். மேலும் திருநாவுக்கரசு பெருமான் 6ஆம் திருமுறையில சொல்லும்போது, பத்திமையார் பணிந்து அடியேன் தன்னை பன்னாள் பாமாலை பாடப் பயில் வித்தானை எத்தேவும் ஏத்தும் இறைவன் தன்னை எம்மானை என் உள்ளத்து உள்ளே ஊறும் அத்தேனை அமுதத்தை ஆவின் பாலை அன்னிக்கும் தீங்கரும்பை அரணை ஆதி புத்தேழை புள்ளிருக்கு வேளூரானை போற்றாதே ஆற்ற நாள் போக்கினேனே. என் உள்ளத்து உள்ளே ஊறும் அத்தேனை, என் உள்ளத்து உள்ளே ஊறும் அமுதத்தை, அப்ப என்னுடைய மயிர்கால் தோறும் அந்த அமுதம் தேங்குமாறு செய்தான். அதான் என் உள்ளத்து உள்ளே ஊறும் அமுதமாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் கூறுகின்றார்கள். மேலும் அதே திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, வளங்கிளர் மாமதிசூடும் வேணியாரும் வானவர்கால் அஞ்சுண்ட மைந்தனாரும் களங்கொள என் சிந்தையுள்ளே மண்ணினாரும் கச்சி ஏகம்பத்து எம் கடவுளாரும் உளம் குளிர அமுது ஊறி அன்னிப்பாரும் உத்தமரா எத்திசையும் மண்ணினாரும் விளங்கிளரும் வெண்மழு ஒன்று ஏந்தினாரும் வெண்ணி அமர்ந்து உரைகின்ற விகிர்தனாரே. உளம் குளிர அமுது ஊறி அன்னிப்பாரும், என்னுடைய உள்ளம் குளிருமாறு அமுதமாக எனக்குள் ஊறி
தித்திப்பாக இருப்பாரும். அன்னிப்பார்னா அன்னித்தல்னா தித்திப்பாக இருத்தல் அப்படின்னுட்டு அதற்கு பொருள். மேலும் அதே 6ஆம் திருமுறை திருத்தாண்டகத்துல பார்த்தீங்கன்னா, பகழி பொழிந்து அடல்லறக்கர் புறங்கள் மூன்றும் பாழ்படுத்த பரஞ்சுடரை பறிந்து தன்னை புகழும் அன்பருக்கு இன்பு அமரும் அமுதை தேனை புண்ணியனை புவனியது முழுதும் போத உமிழும் அம்பொற் குன்றத்தை முத்தின் தூணை உமையவளிடம் பெருமானை இமையோர் ஏத்தும் திகழ் எறும்பியூர் மலை மேல் மாணிக்கத்தை செழுஞ்சுடரை சென்று அடைய பெற்றேன் நானே. பரிந்து தன்னை புகழும் அன்பர்க்கு இன்பு அமரும் அமுதை தேனை. அந்த அன்பர்களுக்கு உள்ளே இன்பமாக அமரக்கூடிய தேனாக அவன் இருக்கின்றான் அப்படின்ட்டு நாவுக்கரசு பெருமான் இந்த 6ஆம் திருமுறையில கூறுகின்றார்கள். மேலும் மணிவாசக பெருமான் திருவாசகத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, பிச்சைதான் இது ஒப்பது உண்டோ கேட்கின் மிகு காதல் அடியார்தம் அடியன் ஆக்கி அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான் அன்பு கூற அச்சன் ஆண் பெண் அலி ஆகாசமாகி ஆரழலாய் அந்தமாய் அப்பால் நின்ற செச்சைமா மலர்புறையும் மேனி எங்கள் சிவபெருமான் எம்பெருமான் தேவர் கோவே. அச்சம் தீர்த்து ஆட்கொண்டான் அமுதம் ஊறி அகம் நெகவே புகுந்து ஆண்டான். என்னுடைய உள்ளம் நெகுமாறு அமுதமாக எனக்குள் ஊறி எனக்குள் புகுந்து ஆண்டான். அதான் இங்க அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன் அப்படிங்கிறது. மேலும் அதே திருவாசகத்துல சொல்லும்போது, இன்பம் தருவன் குயிலே ஏழ் உலகும் முழுது ஆழி அன்பன் அமுது அளித்து ஊறும் ஆனந்தன் வான் வந்த தேவன் நல்பொல் மணிச்சுவடு ஒத்த நற்பரிமேல் வருவானை கொம்பின் மிழற்றும் குயிலே கோகழி நாதனை கோவாய். அமுது அழித்து ஊறும் ஆனந்தன், அந்த அமுதத்தை நமக்கு தந்து அந்த அமுதத்தை பெருக்கிக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஆனந்தனாக அந்த பெருமான் இருக்கின்றார் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் 9ஆம் திருமுறை திருவிசைப்பாவுல சொல்லும்போது, சேந்தனாரருடைய திருவிசைப்பாவுல சொல்லும்போது, திருவிழிமிழலையில ஏகநாயகனை இமயவர்க்கு அரசை எண்ணுயிர்க்கு அமுதினை எதிரில் போகநாயகனை புயல்வனர்க்கு அருளி பொன்னெடும் சிவிகையா ஊர்ந்த மேகநாயகனை மிகு திருவேழிமிழலை விண்ணிழி செழுங்கோயில் யோகநாயகனை அன்றி மற்றொன்றும் உண்டு என உணர்கிலேன் யானே. என் உயிர்க்கு அமுதினை, மணிவாசக பெருமான் என் உடல் முழுவதும் அந்த அமுதமாக ஆக்கினான்னு சொல்றாங்க. இங்க சேந்தனார் சொல்லும்போது என்னுடைய உயிருக்கும் அவன் அமுதமாக இருக்கின்றான் அப்படின்ட்டு இதுல சொல்லப்படுகிறது. மேலும் அதே சேந்தனார் திருவிசைப்பாவுல திருவாவடுதுறையில சொல்லும்போது, பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாலிப்பான் போலும் என் ஆருயிர் போகமாம் புற கால காம புராந்தகன் சேலும் கயலும் திளைக்கும் நீர் திருவாவடுதுறை வேந்தனோடு ஆளும் அதற்கே முதலுமாம் அறிந்தோம் அறிவை பொய்யாததே. பாலும் அமுதமும் தேனுமாய் ஆனந்தம் தந்து உள்ளே பாதிப்பான் அப்படின்ட்டு இந்த 9ஆம் திருமுறையில சொல்லப்படுகிறது. அதைத்தான் மணிவாசக பெருமான் அமுதம் மயிர்கால் தோறும் தேக்கிடச் செய்தனன். ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் என் உடல் முழுவதும், சின்ன இடைவெளியில கூட அந்த அமுதம் இல்லாமல் இல்லை. அப்ப என்னுடைய உடல் முழுவதும் அந்த முடியில் இருக்கக்கூடிய சிறு துளைகள் தோறும் அந்த அமுதம் திருவருள் அந்த பேரின்பம் என்கின்ற அமுதத்தை அவன்
தேங்கி இருக்குமாறு செய்தான் அப்படின்னுட்டு மணிவாசக பெருமான் தனக்கு இறைவன் செய்த திருவருளை, அந்த பேரின்பத்தை சொல்ல வார்த்தைகள் இல்லாமல், அதே நேரத்தில் நமக்கு உரிய வார்த்தைகளை வைத்து அதை விவரித்துக் கொண்டே வருகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து, மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடருவோம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.